தம்பி தங்கச்சி நண்பா நண்பி எல்லாரும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. காசு கொடுக்குறாங்கன்றத மட்டும் நீங்கள் மனசில் வச்சு ஓட்டை போட்டுறாதீங்க. அதாவது நம்மளோட கையில் தான் நாளைக்கு நாளே தீர்ப்பு இருக்குது. அவரோட கெரியர் உச்சத்தை அவரை விட்டுட்டு நம்மளுக்காக தெருவில் வந்து நம்மளுக்காக ஒவ்வொரு வீட்லையும் போராடுறாரு. அவர் தான் எப்பயுமே ஆளணும். அடுத்த 30 வருஷத்துக்கு நம்மளோட பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா நம்ம அவர் எங்கேயோ கொண்டு போய் விடணும். உங்களால தான் நான் வந்தேன். அப்போ உங்களை வச்சு நல்லா இருந்தேன்னா என்னைய வச்சு நீங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளோட தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த தடவை அவங்க ஸ்குவாடவே க்ளோஸ் பண்றோம். நம்ம தாவேக்காவை உயர்த்தி நிப்பாட்டுறோம். நம்ம வாழ்க்கையை நம்ம கையில கொண்டு வரோம். 100% மக்களை யார் ஆளணும்னு 20% மக்கள் தான் முடிவு பண்றாங்க. இது டெமோக்ரசி. நம்மள மனுஷனா பார்க்கல, அவன் காசு கொடுத்து வாங்கின ஓட்டா பாக்குறான். முக்கியமான வேலையே இருந்தாலும் சரி நிறுத்திட்டு போய் ஓட்ட போடுங்க. 1/2 மணி நேரம் கியூல நின்னு ஒரே ஒரு விரல் அழுத்தி உன் நாட்டுக்காக ஒரு ஓட்டு கூட போட முடியலன்னா நீ தாண்டா முதல் திருட, நீ தாண்டா முதல் குற்றவாளி. எடாம ஓட்டர் ஐடியா.